லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் தான் ப்ரோ. விஜய் இது ஒரு 200 தடவை கேட்டிருப்பேன் அந்த பாட்டை. 200 தடவை கேட்டீங்களா? நீ சொல்றா விஜய் ஃபேன் தானே சொல்றா. நீ சிவகார்த்திகேயன் கிட்ட போய் கேட்டாலே அது ஒத்துக்க மாட்டாரு. ஓகே. துப்பாக்கி வேற கையில கொடுத்துருக்காரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. தளபதியோட ஜனநாயகன் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2 சாங்ல எந்த சாங் உங்களோட ஃபேவரட்? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஜனநாயகன் தான் ப்ரோ. ஜனநாயகன் சாங் தான் ப்ரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு விஜய் தான். ஓகே. ஜனநாயகன் பாட்டு தான். ஜனநாயகம் அந்த சாங் ரொம்ப எனக்கு பிடிக்கும். விஜய் சாங் தான் ப்ரோ. ஓகே. என்ன காரணம் ப்ரோ? விஜய்க்கு என்ன ப்ரோ காரணம் இருக்கு? விஜய் சாங் நல்ல வேற லெவலு. ஓகே. லாஸ்ட் படம் வேற வருது. ஸோ சாங் வந்து வேற லெவல்ல இருக்கு. Okay. ஸோ அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எப்பவுமே விஜய் தான் ப்ரோ. ஓகே. விஜய்ன்றப்போ அவரை நான் குறை சொல்ல சிவகார்த்திகேயன், பட் இருந்தாலும் விஜய் சாங் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதனால விஜய் ரொம்ப பிடிக்கிறதுனால எனக்கு விஜய். மற்றவங்களுடைய இது எப்படின்னு தெரியல, பட் எனக்கு விஜய் சாங் ரொம்ப பிடிக்கும். தம்பியும் வந்து விஜய் ஃபேன் தான் ரொம்ப. சாங் நம்மளுக்கும் எப்பயுமே விஜய் ஃபேன் தான் ப்ரோ. விஜய் தான். படம் எப்படி இருக்கோ எப்படியோ தலைவனை ஸ்க்ரீன்ல பார்த்தோமா ஓகே. நம்மளுக்கு அது போதும். அவர் தரிசனம் தான் நம்மளுக்கு மெயின். அந்த சாங்ல தளபதியோட டான்ஸ் எப்படி ப்ரோ இருந்துச்சு? அவர் டான்ஸை பத்தி நான் சொல்லி தான் தெரியணுமா அவங்களுக்கு? ப்ரோ ஆக்சுவலா அவர் டான்சர் தான் ப்ரோ. அவரு டான்சரே அவரை பத்தி நம்ம என்ன ப்ரோ சொல்றது? வேற லெவல்ல டான்ஸ் ஆடுவார் ப்ரோ. ஓகே. நீ சொல்றா விஜய் ஃபேன் தானே சொல்றா. தளபதி எப்படி சொல்றது, அவர் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ப்ரோ. எப்போ என்ன பண்ணுவார் நம்மளுக்கும் தெரியாது, ஷூட்டிங் ஸ்பாட்லயும் தெரியாது. தோணுதா ஆன் த ஸ்பாட். அவரு அவர் டேலண்டே வேற ப்ரோ. அவரை பத்திலாம் பேசவும் முடியாது. சிவகார்த்திகேயன் வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கேட்கல நான். விஜய் இது ஒரு 200 தடவை கேட்டிருப்பேன் அந்த பாட்டை. 200 தடவை கேட்டீங்களா? கேட்டிருக்கேன். இந்த மூவியெல்லாம் விட்டு அவரு கட்சிக்கு போய்க்கிறாரு. ஆனா லாஸ்ட் மூவி எடுக்கிறாரு. அதனால தான் எனக்கு அவரோட சாங் ரொம்ப பிடிச்சி. அதுல தளபதியோட டான்ஸ் எப்படி ப்ரோ இருந்துச்சு அந்த பாட்டுல? அதுல பக்கா ப்ரோ, நிஜமா ஓகே. ரொம்ப ஹைலைட் ப்ரோ. கட்சியில வந்து இருந்துறாரு, அதனால சொல்றேன். எப்படி சொல்றது, லாஸ்ட் மூவியா இருக்குன்னா லாஸ்ட் சாங்கா இருக்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்குது சாங்கு. அந்த இது டான்ஸு வெறித்தனமா டான்ஸ் ப்ரோ. ஓகே. ஓகே. சூப்பரா இருக்குது ப்ரோ டான்ஸு. தளபதி இது மாசாக தான் இருந்துச்சு. எப்படி சொல்றது, இன்னும் நாட்கள் போக போக தான் அது எவ்வளோ மாசம் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து தளபதியை பார்த்துட்டு தளபதியோட ரசிகர்கள் அந்த டான்ஸ் ஆடக்கூடிய விரும்புகிறவங்களாம் பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்டெப்லாம் போட்டு ஆடிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு யூத்து, ஒரு குழந்தை, விஜயோட வயசானவங்க, அந்த ஈக்குவல் இருக்கவங்க எல்லாமே அதை ட்ரை பண்ணும்போது தான் அவங்களே சொல்லுவாங்க இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்களோட ஸ்டைலில் பார்த்துட்டு விஜயோட ஸ்டைலில் பார்க்கும்போது விஜய் எல்லாரும் சொல்கிற மாதிரி விஜய் டான்ஸில் ஒரு மாஸ் தான் அப்படின்ட்டு கிரியேட் ஆகும். இப்போ அந்த சின்னதாக இப்போ தான் வீடியோலாம் வருது, இந்த டிக்டாக் வீடியோலாம் வருதுல்ல, அந்த மாதிரி இப்போ தான் அந்த டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது தளபதி எப்படி பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீனில் ஒரு மாஸ் எப்படி இருக்கு. இப்போ விஜய் அவர்களை வந்துட்டு சிவகார்த்திகேயனோட கம்பேர் பண்ணி அதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது ப்ரோ. விஜய் எங்க இருக்காரு, சிவகார்த்திகேயன் எங்க இருக்காரு? விஜய் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட். அப்புறமா சிவகார்த்திகேயன் லேட்டா வந்தாரு. அவரு ஓகே. சொன்ன ஒரு ஜூனியர், அவர் தான் சீனியர். ஓகே. எப்படி இருந்தாலும் ஓகே. அது மட்டும் இல்லாம இது லாஸ்ட் மூவி, அதுக்காக ஃபுல் சப்போர்ட் விஜய் தான். விஜய்க்கு எப்பவுமே விஜய் தான். ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, எப்பவுமே விஜய் தான். அவருக்கு இவருக்கு என்ன ஆயிடு ப்ரோ, அவரெல்லாம் வரமாட்டாரு ப்ரோ. இவர் எங்க இருக்கிறாரு, அவர் எங்க இருக்கிறாரு, நீங்களே சொல்லுங்க ப்ரோ பார்க்கலாம். அவரெல்லாம் ஈட வர முடியாது ப்ரோ. சிவகார்த்திகேயன் எங்க இருக்கிறாரு, விஜய் எங்க இருக்கிறாரு, நீங்க சொல்லு பார்க்கலாம். நானே ஒரு தல ரசிகர் தான் ப்ரோ. ஓகே. நம்ம கிட்ட கேட்டா என்ன சொல்றது, சிவகார்த்திகேயன் வளரட்டும். அவரு வளர்றதுக்காக விஜய் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே. சிவகார்த்திகேயன் அதான் நினைக்கிறேன் நானு. பராசக்தி வந்தா தெரியும். சிவகார்த்திகேயன் ஓகே வந்திருக்கு, புதுசா பண்றாரு, அப்கமிங் வேற, துப்பாக்கி வேற கையில கொடுத்துருக்காரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. அதுதான் இப்போ விஜய வந்துட்டு சிவகார்த்திகேயனோட கம்பேர் பண்ணி பேசுறாங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தளபதி அவர் மட்டும்தான் ப்ரோ. தளபதினா அது எப்படி சொல்றதுன்னா எல்லாருக்குமே தெரியும் தளபதி எப்படி மற்றவங்க எப்படின்ட்டு. பட் இதை எப்படி அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. தளபதியை எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் ஸ்க்ரீன்ல வந்தாலே போதும், அவர் தான் டாப்னு தெரியும். அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்லுவாங்க? அவ்வளவுதான் ப்ரோ. அவர் யாருமே வர முடியாது. என்னதான் துப்பாக்கியை கையில கொடுத்தாலும் தளபதி தளபதி, அவ்வளவுதான்.